வணக்கம் மக்களே. திரும்ப நான் தான் என்ன திரும்ப ஒரே கதை தான். அதுதான் உண்மை. ஆனால் என்ன அப்படின்னா, 2 கொடுப்பானுங்க. ஒன்று கவர்மெண்ட்டு, இல்லை கார்ப்பரேட்டு. ஒன்று பெப்சி, இல்லை இன்னும் கொக்கோ கோலா, இல்லை டிஎம்கே, ஏடிஎம்கே கூட ஆக்சுவலாக சொல்ல போனால் அம்மா க்ரியேட் பண்ணி அம்மாவை கொண்டதுக்கு காரணம் என்னென்னா, நான் வரேன், இந்த பிரச்சனைலாம் வெளில தெரிஞ்சால் யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பாங்களோ அவங்கள எல்லாரையும் கொண்டாடும். அம்மாவை கரெக்டாக 2016 கொண்டாடணும். அடுத்து காடு வெட்டி குருவை கொண்டாடும். அடுத்து காமராஜர் நல்லது பண்ணார், அவரை கொண்டாடணும். இதுமாரி நல்லவங்க எல்லாரையுமே கொண்டுட்டானோ அதான் உண்மை. காமராஜர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், என்னது அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதேமாரி அவரோட கடைசியில் அவர்கிட்ட இருந்த காசு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் உண்மையானவர். அவரையுமே கொன்று அவனுங்களுக்கு மாலையை போட்டு இவனுங்களே காட்டுறானோ. அடுத்து காடு வெட்டி குரு அப்படி தான் நினைக்கிறேன். காடு வெட்டி குரு காட்டுவனார்குடி எங்கள் ஊர் பக்கத்தில் அவருமே ஏதோ பேச அவரையும் கொண்டானோ. அடுத்து ஜெயலலிதாவை கொண்டானோ. ஏன்னா தமிழ்நாட்டில் இது நடக்கும்போது இதை யார் எண்ணியை கொள்வது, அப்புறம் இந்த பிள்ளை கம்யூனிட்டி, அப்புறம் நல்லவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில்னா ஏதோ ஸ்ரீமுஷ்ணத்தில் மட்டும் நடக்கலை, திட்டக்குடியெல்லாம் நடக்குது, தமிழ்நாடு பூரா இதான் நடக்குது. அவனுக்கு ஆளுங்க எங்கே பார்த்தாலும் இருக்கானோ. தமிழ்நாடுன்னு இல்லை, உலகம் பூரா இருக்கானோ. இந்தியாவை அழிக்கிறது தான் அவனுங்களோட பிளானே. இந்தியா கிட்டத்தட்ட இந்த காங்கிரஸ் பீரியடில் இருந்தப்போ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு 10 வருஷம். அடுத்து மோடி வந்தார், அவர் ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணார். அதுக்குள்ளே இந்தியா இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. காரணம் என்னென்னா அது மோடி தான். ஆனால் அவர் ஒருத்தலால் மட்டும் திருத்த முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன், அவர் கட்சியிலையுமே முதல்ல எல்லாம் ஒப்புதல் கொடுக்கணும். இந்த இரட்டை கட்சி ஆட்சி முறையில் அதுதான் இதுவே. நான் என்ன இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாருமே சொல்லணும் ஓகேன்னு. முதல்ல என் கட்சியில் சொல்லணும், அடுத்து எதிர்கட்சியும் ஓகே சொல்லணும். அப்போ தான் என்னால் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண முடியும். ஆனால் அவனுங்க சட்டத்தை பாஸ் பண்ணானுங்கன்னா இவனுங்க எல்லோரும் ஆமா சாமி போட்டுருவானோ. ஏன், அவனுங்களுக்கெல்லாம் பணம் வருது. அதேமாதிரி இப்போ நானே ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் வருவானோ, நல்ல பேர் எடுப்பானோ, அது இதுவும் பண்ணோம். அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முதுகில் குத்திட்டு நான் செத்து போயிருப்பேன். ஆனால் இவனுங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துருப்பானோ அந்த கட்சியை ஆளலான்ட்டு. அம்மா செத்தப்போ கூட யாருமே கேட்கல. உண்மை அதுதான். அங்கேருந்து ஓபிஎஸ் அங்கேருந்து வந்தார், இவனுங்க தான் கொட்டானுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சமாதி முன்னாடி நின்று ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டார். இவருமே எடப்பாடியுமே எதுவுமே கேட்கல. எனக்கு அதனால தான் எடப்பாடி மேலே ஒரு டவுட்டு. இந்த மாதிரி இல்லை, உலகமே எலிமினாட்டியாக இருக்கும்போது, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எலிமினாட்டியாக இருக்கும்போது எல்லாரையும் நம்புறது முட்டாள்தானே இல்லையா? அதுதான் உண்மை, அதுதான் நடக்குது. அதேமாதிரி நான் ப்ரைம் சாஃப்ட்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணப்போ அங்கேயும் என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணானோ. அதுவும் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங்கு, அதுலேயும் வச்சு செஞ்சானோ. அதேமாதிரி என்னை ஒரு கம்பெனியில் ஒழுங்காக இருக்க கூட மாட்டானோ. 6 மாதத்தில் என்னை வெளில அனுப்பிச்சானோ ப்ரைம் சாஃப்ட்டில். அங்கேயுமே பொண்ணுங்களெல்லாம் கூட்டி கொடுக்க பார்த்தானோ. ஆனால் நான் போகல. அடுத்து அந்த ப்ரைம் சாஃப்ட்டோட ஓனரோட சிஇஓ ஒருத்தன் வந்தான், அவனோட பொண்ணை கொடுத்தானுங்க. அப்பயுமே நான் போகல. அதுமாரி அவனுக்கு சொன்னதையும் நான் செய்யலைன்னு சொல்கிறத விட நான் கரெக்டாக என் வேலையை பார்த்தேன், நேர்மையாக இருந்தேன். இருந்தாலும் என்னையை போட்டு வெளில அனுப்பிச்சு அதே இதை எல்லா கம்பெனிலையும் பண்ணணும். ஒரு கம்பெனியில் என்னால் ஒழுங்காக ஒரு இடத்துல உட்கார உள்ள. நான் ஒழுங்காக ஒரே இடத்துல வேலை பார்த்தேன் அப்படின்னா அது மும்பையில் தான். நாவி மும்பையில் ஐரி வாட்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அது ராஜேந்திர பிரசாத்னு சொல்லி ஒருத்தர் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன். அதுலேயுமே டார்ச்சர் பண்ணணும். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஏதாவது பேசணும், ஏதாவது பண்ணணும். அதுமாரி அங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த சின்ன வேலை பார்க்குறது, போய் நோட்டு வாங்கிட்டு வா, பேப்பர் வாங்கிட்டு வா அப்படின்னு என்னை நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். ஆனால் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணணும் அந்த இதுலேயும். அப்புறம் சூனியவாரில் அந்த இதில் டிசம்பர் 8ஆம் தேதி என்னை கூப்பிட்டு போகிறதா பிளான். பீட்டர் மார்ஷல் என்கிட்ட நல்ல மாதிரி எனக்கு சூனியம் வச்சுட்டானோ. அவன் என்னை தத்தெடுக்க வரதா சொல்லி என்னை சூனியம் வச்சு என்னை நம்ப வச்சு எல்லாம் பண்ணானோ. ஆனால் அதில் மாட்டிக்கிட்டானோ. சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தடுத்து அவனுங்களை அடித்து அனுப்பிச்சு அதுக்குள்ளே இவனும் வந்துட்டானோ. யார், ஜீசஸ். அவனுங்க டீம் இவனுங்க என்ன சொன்னானோ, சூனியம் வச்சு நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்னானோ, எங்கே கொண்டு காட்டு அப்படின்னானோ. அதுக்கு தான் வாரு, சூனியங்கே வாருன்னு ஆரம்பித்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி. ஆனால் அதோட பிளான் இவனுங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி அதை தான் பண்ணி காட்டிகிட்ருக்கானோ. என்ன அப்படின்னா, என் மெமரியெல்லாம் எரேஸ் பண்ணி, அதாவது அந்த சூனியத்தில் எரேஸ் பண்ணுறதுக்கு கட்டுறதுக்கு இதெல்லாம் வழி இருக்குது. அதெல்லாம் எரேஸ் பண்ணி என்னை கேயாக மாற்றி
அவனுங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டு நான் வந்து அவனுங்க என்ன சொன்னாலும் செய்யணும். தின்னுங்கன்னா திங்கணும். என் பிள்ளைய போய் ஊம்பணும். இதுமாரி இதேமாரி அவனுங்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவனுங்களை திட்டக்கூடாது. இந்த மாதிரி பொட்டை புண்டை மாதிரியே வச்சுருந்தானோ. நான் கே ஆகணும் போல் ஆகணும் இதுமாரி ஏற்பட்ட வச்சுருந்தானோ. அவனுங்க முதல்ல இவனுங்க நிறையா சேலஞ்சஸும் கொடுத்துருந்தானுங்க. அவனுங்கெல்லாம் இதான் பிளானு. என் மண்டையில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு அவனுங்க படம்லாம் எடுத்து காட்டினானோ. அதெல்லாம் நான் தான் நீ தான் இல்லுமினாட்டி ஹெட் அப்படின்னு பதிய வச்சு நானே போய் ஒத்துப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானோ, நினச்சிட்டு இருந்தானோ. அதெல்லாம் நடக்கலை. அவ்வளோதான் கதை. ஏன் அப்படின்னா மூளையில் இருக்கிறத தான் அழிக்க முடியும். ஆனால் சப்கான்ஷியஸ்னு இங்கே இருக்குது, அது வந்து நெஞ்சில் இருக்குது. அது வந்து எப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஒரு வேலையை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இது வந்து நமக்கு பதிஞ்சிடும் மனசுக்குள்ளே. அதான் மனசுங்கிறாங்க. மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அதை அழிக்க முடியாது. ஸோ அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி ஏற்பட்டது இருந்தது. அது எல்லாத்தையும் தோத்துட்டானோ. இப்பயும் பீத்தின்ட்டு தான் இருக்கணும். இப்போயுமே என்னை வந்து திட்டக்குள்ளே என்னை முதல்ல ஸ்ரீமுஷ்ணம் போக உள்ள வேலை இல்லை, மாமனார் ஒன்று. இப்போ என் பொண்டாட்டி நானும் பார்த்துக்காகும். டியூஷன் எடுக்க உள்ள டியூஷன் எடுக்க போனேன்னா எனக்கு மண்டையை கட்டிடுறானோ. எனக்கு படிக்க முடில, ஒரு எழுவும் பண்ண முடில. இதுமாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானோ. இப்போயுமே டீ கல்லில் தான் இங்கே உட்காந்தா நீ வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீ வந்து கருப்பு கொடி கட்டணும், அப்புறம் உங்கள் வீட்டில் பாம்பு போட்டுருவோம், நீ போட்டதெல்லாம் வெளில வராது, ஃபேஸ்புக்கில் போடாத அப்படின்னு. அதுவுமே நான் சொல்கிறேன், நீ இல்லுமினாட்டி அப்படின்னா என் கூட ஒத்தைக்கு மோதணும். அதை விட்டு பொட்டை புண்டை மாதிரி இதான் நீங்கள்லாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இல்லுமினாட்டி எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று நேருக்கு நேர் மோதும், அதுவும் ஒத்தைக்கு அதுவும் இந்த சூனியை இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அனுப்போம். ஏன்னா எனக்கு நீ சூனியை வச்சுட்டு நீ என்ன அடிக்கிறேன் அப்படிம்ப, பொட்டை புண்டை மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன்ப. இதெல்லாம் வேணாம். எதாக இருந்தாலும் ஒத்தைக்கு வச்சுப்போம். எத்தனை பேர் வேணாலும் வாங்க, ஆனால் ஒத்தைக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தவனா அடித்து அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. அந்த மாதிரி தான் வரணும். அதை விட்டு பொட்டை புண்டை மாதிரி கீழே எவனையாவது தான் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதையே விட்டு பொட்டை புண்டைன்னு நிரூபிக்காதீங்க. ஆம்பளை புண்டையாக தான் நேருக்கு நேர் மோது. அலிப்புண்டை மாதிரி எதாவது பண்ணாதீங்க. நீங்களாம் அலிப்புண்டை தாண்டா, அது தாண்டா நிரூபிக்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே அதான் பண்ணியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை அப்படியே ஆடுது ஒரு நாள், அடுத்த நாள் நல்லா இருக்கிறான். கேட்டால் நான் வந்து சூனியம் வச்சுட்டேன் அப்படிங்கிறான். எனக்கே சூனியம் எப்படி வைக்கிறாங்க என்ன ஏதுலாம் தெரியாது. நிறைய விட்டது இருக்குது. நம்மளானா போங்க. கடைசியாக எல்லாரையுமே பிச்சை எடுக்க வச்சு எல்லாரையும் அழிக்கலான்னு தான் பார்க்குறோம். உலகத்தை அழிக்கிறது தான் பிளான். அதுவும் இந்தியாவை அழிக்கிறது தான் முக்கியமான ஒரு இது. ஏன் அப்படின்னா அவதாரம் எல்லாம் இந்தியாவிலேருந்து தான் வருது. முருகன் இந்தியாவுக்கு வந்ததுனால தான் இங்கே தான் பழனி மலை இருக்குது. அப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ இங்கேயே திட்டக்குடியிலே பார்த்திங்கன்னா முருகன் குடின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வாலிகண்டாபுரம்னு போகிற ஒரு இடத்துல வாலியை கண்ட இடம் வந்து வாலிகண்டாபுரம். ராமனோட இது தான் வந்து இலங்கையில். அந்த இலங்கைக்கும் இதுக்கும் போகிற பாடம்லாம் ஆடம்ஸ் பிரிட்ஜுங்கிறானோ அவனும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ராமர் பாலமோ அதுவும் இருக்குது. அது வெளிலேருந்து பார்த்தா தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஆனால் உலக மக்களுக்கு தெரியாது. அதேமாரி ராமர் இங்கே என்ன வந்தார், புத்தர் இங்கே என்ன வந்தார், அடுத்து சாய்பாபா இங்கே என்ன வந்தார், அதேமாரி விஷ்ணு அவதாரம் எடுத்தப்பையும் இங்கே என்ன வந்தார், சிவன் அவதாரம் எடுத்தார்ல திருவிளையாடல், அதுவும் இங்கே என்ன வந்துச்சு. எல்லாம் இந்தியா தான். ஸோ இந்தியாவை வழிகிறது தான் அவனுங்க பிளான். நம்பலைன்னா போங்க. அதேமாரி இவனுங்க எல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சு போனோம். உண்மையாக சொல்லணும்னா நானே ஒரு குரூப்பில் போட்டுட்ருக்கேன். எனக்கே ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க, விருதை சட்டமன்ற தொகுதி அப்படின்னு. ஆனால் அதில் எல்லாருமே இருக்கானோ. ஏடிஎம்கே இருக்கான், டிஎம்கே இருக்கான், பிஜேபி இருக்கான், எல்லோரும் தான் இருக்கானோ. கேட்டால் நாங்கள்லாம் அவனுங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கணும், ஆனால் வெளில அடிச்சு பார்க்கணும். ஏன் இப்போ இதுதான் என்னென்னா, நான் இப்போ வந்து டிஎம்கே வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஏடிஎம்கிட்ட போய் சொன்னேன்னா என்ன போட்டுருவானோ, போட்டது டிஎம்கேன்னு வரணும். ஆனால் இவங்க தான் சொல்லியிருப்பான். இந்தமாரி தான் நான் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ எதிரிகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த அது பேர் என்ன விக்ரம்னு ஒரு படம் எடுத்து காட்டினாங்கல்ல, வெறும் அந்த ட்ரக் கும்பலை பிடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா டிஸ்மா அவ்வளோ வருது. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சிஸ்டம், கார்பரேட் சிஸ்டம், அப்புறம் இந்த ட்ரக்கு மாஃபியா, போலீஸு, லாயரு, டாக்டரும் அவனுங்களோட கையாளுங்க தான். டாக்டருமே பார்த்திங்கன்னா இருக்கானோ அவனுங்க கையாளுங்க தான். டாக்டர் உண்மையாக சொல்ல போனால் டாக்டருங்கெல்லாம் ஏன் கேள்வி கேட்குறது இல்லை. ஏன் கேள்வி கேட்குறது இல்லை? ஏன் அதேமாதிரி இவனுங்கெல்லாம் படிக்கிறத ஏன் தெரியுமா,
படிக்கிற எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்களில் யாரும் ரொம்ப அந்த 90 to 95%, 90% மேலே இருக்கிறது தான் உடனே எடுப்பானோ. ஏன் அவனும் யோசிக்கவே மாட்டானோ, சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டு போடுவானோ. டாக்டருமே அதுதான். டாக்டரும் கேள்வியே கேட்காத காரணம் அதை அப்படியே மக்கப் வச்சு அப்படியே எழுதுனா அப்புறம் எப்படி புரிஞ்சாதானே. புரிஞ்சிக்கணும் முதல்ல. புரியாமல் ஏதாவது படித்து ஏதாவது பண்ணாலும் வேஸ்ட். அதனால தான் இவ்வளோ இருக்குது. என் ப்ளட் குரூப் O நெகட்டிவு. அதேமாதிரி இந்தியாவில் எதெல்லாம் காமனான ப்ளட் குரூப்போ அதெல்லாம் வெளில காட்டிட்டு தான் இருக்கானோ. A பாசிட்டிவு, AB நெகட்டிவு, B பாசிட்டிவு, O நெகட்டிவு, O பாசிட்டிவு, ABC, இவ்வளோ தான். இதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஏலியனாக இருக்கலாம், இல்லை இதே இதில் கூட ஏலியன் இருக்கலாம். அது ஆனால் இதெல்லாம் கடவுள் வந்தால் தான் தெரியும். அவர் வந்தால் தெரியும், இல்லைன்னா DNA டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த ராக்கஃபெல்லர் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பிடிச்சி அவங்களோட டிஎன்ஏவும் இந்த இந்தியாவில் இருக்கானுங்கள இப்போ இவனுங்க இல்லை அப்புறம் எனக்கே கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதுதான் உண்மை. இதுதான் DNA டெஸ்ட். ப்ளட் டெஸ்ட் எடுத்தாலும் தெரியும். ஆனால் ப்ளட் டெஸ்ட்டு ஏலியனுக்கு எடுத்தால் மட்டும்தான் தெரியும். ஏலியனோட அந்த வம்சம் வந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா இந்தியாவில். அவனுங்களுக்கு எடுத்தால் தெரியுமா அப்படின்னா தெரியாது. DNA டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும். அதுக்காக அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டால் தான் வாழ்க்கை முடியும். அதாவது எப்போ பார்த்தாலும் நம்மளே போய் டாக்டர்கிட்டையும் நிற்க முடியாது, எப்போ பார்த்தாலும் நம்மளும் போய் வக்கீல்கிட்டையும் நிற்க முடியாது, எப்போ பார்த்தாலும் நம்மளே போய் போலீஸ்கிட்டையும் நிற்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கிட்டையுமே நிற்க முடியாது. நம்மளே அதை தான் கற்றுக்க வேண்டியதான். நான்லாம் சும்மா இருக்க நேரத்தில் எப்போ பார்த்தாலும் இன்டர்நெட் நோண்டிகிட்டே இருப்பேன். ஆனால் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்மளே பார்த்தா மட்டும்தான் தெரியும். நம்மளே யோசித்தா மட்டும்தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும். இப்போ என்னோடய கவர்மெண்ட் சிஸ்டத்தில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனாலும் யாரெல்லாம் இந்த பழைய கட்சி ஆளுங்க யாரையும் நான் சேர்த்துக்கிறதா இல்லை. நான் புதுசாக தான் ஆரம்பிப்பேன். அதுலேயுமே நாங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்போம். எங்களுக்கு ஆளுங்க யாரெல்லாம் நல்லவங்கன்னு தோணுதோ அவங்கள மட்டும் தான் போடுவோம். கேட்டவங்க யாரையும் சேர்த்துக்கிறதா இல்லை. அவ்வளோதான். இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நான்லாம் யார் கூடயும் அதிமுக கூட சேரலை, டிவிகே கூடயும் சேரலை, நாம் தமிழர் கூட சேரலை, டிஎம்கே கூட சேரலை. யார் கட்சி ஆரம்பித்தாலும் சேரதா இல்லை. பிஜேபியே நான் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது காரணம் என்னென்னா நரேந்திர மோடி இருக்கிறதுனால தான். ஆனால் நரேந்திர மோடி கீழே எத்தனையோ பேரை எலிமினேட் இருக்கானோ. அதனால் புதுசாக ஒரு கட்சி வேணும். அதையும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.